நண்பர்களுக்கு வணக்கம். இதுதான் நம்ம பெங்களூர் டு சென்னை ட்ராவல் பண்ண போகிற பத்மாவதி பஸ்ஸு. பிராண்ட் நியூ பஸ்ஸு. மொத்தம் 4 பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணிக்கிருக்காங்க. சென்னையிலேருந்து 2, பெங்களூர் டு 2. இந்த பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகி 3 நாள் தான் ஆகுது. ஸோ நம்ம வந்து 3ஆவது நாளில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு பஸ் எப்படி இருக்குது, இன்டீரியர் என்ன மாதிரிலாம் டிசைன் இருக்குது, டிரைவர் அண்டு அதாவது அது பைலட்ஸ் அண்ட் கிளீனர் பேசஞ்சர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பிராண்ட் நியூ பஸ்ஸு பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எண்டு வரைக்கும் வந்தாச்சு. நம்ம ட்ராவல் பண்ண போகிற சீட்டு இதுதான். அப்பர் 16 L6. ஸோ இந்த கட்டைனும் இந்த சீட்டு கவர் மேட்ச் பண்ணி அப்படியே கொடுத்துருக்குறாங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு, மொபைல் ஹோல்டரு, பில்லோவுக்கு இந்த மாதிரி அமைப்பு பில்லோ கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாங்கெட்டு. ரிட்டர்ன் எடுத்து போகிறதுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது பஸ்ஸில். பாருங்க. ஸோ நீங்கள் கொண்டு வர்ற குப்பைகளை இப்படி வைக்காமல் எடுத்து கீழே போட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ். பஸ்ஸும் சுத்தமாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி வச்சு போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த குப்பைகளை சீட்டுகளில் சொருகி வைக்காமல் கையில் எடுத்துகிட்டு போயிருங்க. உங்கள் குப்பைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேறு யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்து போயிட்டீங்க அப்படின்னா பஸ்ஸும் சுத்தமாக இருக்கும். அடுத்து பயணம் பண்ணுறவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். பேசஞ்சர்ஸ் வாமிட் பண்ணிட்டாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள அவர் படுற கஷ்டத்தை பாருங்கள். ஸோ இங்கே ஃபுல்லாக பஸ்ஸில் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனால் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு ஃபுல்லாக. இங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு. ஒரு அட்ரஸ் கேட்டு டிரைவர் போயிட்டார். அவர் இடத்துக்கே போயிடுவார் போலையே. இங்கே இருக்கிற பிரச்சனையே அதுதான். பஸ்ஸு டிலே ஆகுது 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகுது அப்படின்னா ஸோ பஸ்ஸு வர்ற ரூட்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க நின்னாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே பொறுமையாக தேடி போயிட்டு அவங்கள ஆன்போர்ட் பண்ணுறதுனால தான் அடுத்த ஸ்டாப்பிங் போகும்போது ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகும். கிட்டத்தட்ட வாங்க கோ ஒரு கஸ்டமர் டைமிங் கரெக்டாக வர மாட்டாங்க சார். 10 நிமிஷம் லெக்கேஜில் டக்கு ஏற்றுறேன். ஒருத்தர் என்ட்ரி பண்ணால் நீ வாட்டர் பண்ணி அப்படி வெளியே ரொம்ப அணிக்காத ஒரு கஸ்டமர் வரவே 18 பேரும் சென்னை. தள்ளுங்க ப்ரோ.
லோக்கல் பஸ் இவ்வளோ ஸ்பீடு போகிறானுங்க. டவுனில் போகிறாங்க ரோடு. அதனால அப்படி இருக்கோ? அதை கட்டு மெயின் வந்துட்டு வண்டி எப்படி கிராஸ் ஆக போகுது? மெயின் பிளேட் வந்துட்டு இருக்குது. லெஃப்ட் சைடு மெயின் வந்துச்சு. மெயின் வந்து திருப்பிச்சு. நான் மேடு பள்ளமா இருக்கனால அப்படி இருக்கணும்னு பார்த்தேன். இப்படி பள்ளமா மெயின் பிளேட் வந்துச்சு. அது கட்ல பேக்ல மெயின் பிளேட் வந்துச்சு. மெயின் பிளேட் வந்துட்டா வண்டி முழுகிக்கும். ஓட்டுறது பார்த்து ஓட்டணும். அதையும் ஆள் ஏற்றிட்டு ஓட்டுறானுங்க பாருங்க. அதையும் ஆள் ஏற்றிட்டு ஓட்டுறானுங்க பாருங்க. ஓட்டுறானுங்க சரி சேரா இருப்பான். அப்பள மாதிரி இருக்கு. எப்படி முன்ன பின்ன இடிச்சதாங்களா? கண்ட்ரோலே இல்ல. எத்தனோ வண்டி அடிபட்டுச்சு. ஏகப்பட்ட வண்டி அடி. நைட்டு ஆனது. நைட் ஆனா ஒரு 1000 ரூபாய் தான். காயலாங்கட மாதிரி அங்கங்க நிக்கும் போலயே. காயலாங்கட மாதிரி அங்கங்க நிக்கும் போலயே. அதான் சரியான ஆக்சிடென்ட்டுங்க. டொயோட்டா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் உள்ள இருக்கு. பொறுமையா வரலாம் அவனுங்க. இந்த தலை வெட்டிருக்காப்ல 407. நல்ல சீனரியா நல்லா இருக்குது. நைட் ஒண்ணுமே தெரியல. பயமா இருக்குது. இந்த பைக்கர்ஸ் நிறைய பேர் போவானுங்க. அவ்வளவுதான் கிட்ட பண்ண நிக்காது. உனக்கே தெரியும். அம்மா போறது என்ன மொத்தமா நான் லேட் போட மொத்தம் போறானா மொத்தம் போக மாட்டாது. போ அவ்வளவுதான். லேடிஸா ரோடு அனுபவிச்சு போகலாம். ரோடு அனுபவிச்சு போகலாம். அதான் வேலூர் அங்கிட்டு நம்ம ஆளுங்கள்ல சூப்பராக இருக்கு. ஆனால் வேலூர் அங்கிட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.
கரெக்டாக 1:15 ஆகுது. பெங்களூர்லேருந்து வந்து வேலூர் பக்கத்தில் லஞ்சுக்கு போட்டிருக்காங்க. நண்பர்கள் யாராவது சென்னையிலேருந்து லேட் நைட்டோ இல்லை வந்து பெங்களூர்லேருந்து மார்னிங் இல்லைனா லேட் நைட் கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வண்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு எல்லாம் வண்டியில் ஏறுறாங்க. அப்படியே நம்மளும் ஏற வேண்டியதான். வேலூர் தாண்டினோடனே மழை வருது. தூத்துக்குடி 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். ஆமாம், டிராஃபிக் வந்து 4 பேர் 4 பேர் இறங்கினால. இங்கே எத்தனை டிக்கெட் ரோஹிணி தேட்டரு? ஓகே, இது வந்துட்டாங்க ஒருத்தர். ரோஹிணி தேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் விழாக்கில் சந்திக்கலாம். பாய்ண்ணா. பாய்ண்ணா.